ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காளா, அப்போ பார்த்தா அங்கே ஒரு வேன் ஒரு டிரைவர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எர்த்தும் ஹீரோயினும் வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோ தான் உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக எங்களை அனுப்பிவிட்டார், நேற்று உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே எர்த்து நம்பாமல் ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஹீரோவும் அது நான் அனுப்பிச்ச வண்டி தான், என்னோட டிரைவர் தான், ஹீரோயினை அங்கே அவங்க கூடவே வந்துட்டு போகட்டும், இனிமேல் வேலையை முடிஞ்சதுக்கப்புறமும் ஹீரோயினை இவங்களே கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது எதுக்கு நீங்கள் பண்ணணும், நானே பண்ணிக்கிறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறான். ஹீரோயின் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காளா. ஹீரோவும் விடாப்படியாக நின்றுட்டு இருக்கான். ஹீரோக்கு இப்போ மனசில் என்னென்னா, ஹீரோயின் இடத்து கூட வரக்கூடாது, அது ஒன்று தான். அதை தடுக்கிறதுக்காக அவன் நேற்று உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்ன சாக்க யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினும் இப்போ கால் வச்சதுக்கப்புறமா இடத்து வந்துட்டு டிரைவரை போக சொல்லி சொல்கிறத பார்த்துட்டு, இல்லை அவர் இவ்வளோ தூரம் என்னை பிக்கப் பண்ணணும் தானே வந்திருக்காரு, அவருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தானே வந்திருக்காரு, ஸோ அவரை இப்படி திருப்பி அனுப்புறது எனக்கு சரியாக படலை, பேசாமல் நான் அவர் கூடவே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இது இடத்துக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் ஹீரோயினை கட்டியாப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து இங்கே வந்து சேர்றாளா. பார்த்தா அவன் ஆஃபீஸ்க்கு போல் ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்து டிரைவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் ரூட் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதே அவர் வந்து ஹீரோ எனக்கு இங்கே கூட்டிகிட்டு வரதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாருன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுடுறாரு. ஹீரோயினை பற்றி மெய்டு கிட்ட ஹீரோ நிறைய ஆல்ரெடி சொல்லி வச்சிருப்பான். ஸோ இப்போ மெய்டு அவளை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்களா. அப்போ வந்து ஹீரோவுமே எனக்கு நல்லாவே தெரியும் எர்த்தும் நீயும் வந்துட்டு டேட் பண்ணலைன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே எர்த்து தான் சொன்னான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினும் என்கிட்ட அவன் எதுவும் சொல்லலையே, உன்கிட்ட நிஜமாவே சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டு கேட்க, ஆமாம்மா என் கனவுல சொன்னால் இப்போ உன் வாயால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ வந்து பிச்சு பிடிங்கி வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிறான். ஸோ இப்போ அவளுமே வேறு வழி இல்லாமல் ஆமாம் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாளா. அதுக்கப்புறமா இவனும் பேலஸ் எல்லாம் இங்கே கிண்டி நோண்டி அவகிட்ட பேசி செஞ்சு ஒரு வழியாக நம்ம 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நீயும் ஒரு கிரிமினல் கிடையாது, நானும் உன்னை வந்து ஜெயிலில் தள்ளின ஒரு பர்சன் கிடையாது, ஸோ புதுசாக அறிமுகமாக்கிக்கலாம், புதுசாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனால் எனக்கு உலகத்தில் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயினுக்கு எர்த்கிட்ட இருந்து கால் வருது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஹீரோயின் இங்கே வரும்போது இவளுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே எர்த்து வந்திருக்கான். ஸோ ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. அவங்க வீட்டு வாசலில் தான் இவனும் நிற்கிறான். நின்றுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டியா என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இன்றைக்கி நாங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணலை, வேறு ஒரு லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறான். எங்கே என்ன ஏதுன்னு எடுத்து கேட்கும் போது அவள் ஹீரோட வீடுன்னு சொல்லாமல் அவள் வந்து மழுப்பிட்டு நைட்டும் என்னை வந்து நீ பிக்கப் பண்ணிக்க வேண்டாம், வேலை எத்தனை மணிக்கு முடியும்னு தெரில, ஸோ நானே சேஃபாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல எடுத்து இந்த பக்கம் மனசு கஷ்டமாகி போயிடுது. ஸோ இவன் நிஜமாவே நம்ம ஹீரோனை லவ் பண்ணிட்டு இருக்கானா, இப்போ இவன் ஹீரோ கூட க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அவள் திரும்ப அவன் பக்கம் சாயறா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவன் ரொம்பவே நொந்து போயிடுறான். இருந்தாலும் தன்னோட காதலை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தன்னோட மேனேஜர் கிட்ட, இருந்தாலும் ஹீரோயின் கூட தான் இருப்பேன், நான் வந்து என்னோட காதலை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ உள்ள வரலா. ஹீரோ அதுக்குள்ள மெய்டு வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு இன்னொரு கால் வருது அங்கிள் கிட்ட இருந்து. ஹீரோட வீட்டில் இருக்க போல ரொம்ப சந்தோஷமா இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் ஆகிட்டு பேசிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா, நான் கொடுத்த 3 நாளில் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் டைம், அதுக்குள்ளே உன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு மூட்டை முடிச்சு கட்டிட்டு சொல்லிக்காம இங்கேருந்து ஓடி போயிடு, ஹீரோட லைஃப்பில் நடுவில் வராது அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் என்னால் அப்பெல்லாம் போக முடியாது, ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற நோக்கத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன், அதனால் என் ஒர்க்கை ஃபுல்லாக முடிச்சு எத்தனை நாள் ஆனாலும் இங்கே இருந்துட்டு தான் போவேன் அப்படின்னோடனே என்ன திமிராய் போயிடுச்சு அவனுக்கு, என்னையே எதிர்த்து பேசுகிற அப்படின்னு அங்கிள் சொல்லும் போது, நீங்கள் ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க, உங்களோட கம்பேர் பண்ணால் ஹீரோக்கு ஜென்யூன் ஆகிட்டு நல்லதாக ஃபீல் பண்ணுறது நான் மட்டும்தான், நீங்கள் அவன் இந்த பொசிஷனில் நல்லபடியாக உட்காரணும், அவனோட கம்பெனி நல்லபடியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு காலை கட் பண்ணி விட்டுடுறா. அங்கிளுக்கு ஒன்றுமே புரியல, இத்தனை நாள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தா, இப்போ என்ன நம்மளே ஏதோ சந்தேகப்படுற மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் புலம்பிட்டு இருக்காரா. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிரைவர் அப்போ தான் ஒருவேளை நேற்று நான் பேசினதை கேட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே சொல்லிட, அங்கிளும் என்ன பேசின என்ன சொல்லிட்டு இருக்க என்கிட்ட விளக்கமாக சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே டிரைவரும், நேற்று நான் ஃபோனில் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது நீங்களும் நானும் என்ன பிளான் பண்ணியிருக்கோம், அங்கே டே கிட்டேருந்து ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கம்பெனி உங்களுக்கு சொந்தமாகிறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன்னா அதை ஒரு வேலை ஒட்டு கேட்டிருப்பாளோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது பாஸ் அப்படின்னு சொல்ல, என்ன காரியண்டா பண்ணிட்டு இதெல்லாம் நேற்று நீ சொல்லி தொலைச்சிருக்க மாட்டியா, நீ சொன்ன மாதிரி சத்தியமாக அவளுக்கு நம்மளோட பிளான் எல்லாம் தெரிஞ்சிருந்துன்னு வச்சுக்கோ, அதுக்கும் மேலே அவளை உயிரோட விடுறது நல்லது கிடையாது, அவள் ஆளே இல்லாமல் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கடுமையாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய அங்கே ஹாலில் இருக்கக்கூடிய நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கா. அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. அதில் ஹீரோட அங்கிளும் நிறைய இடத்துல இருந்துகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கிள் வந்துட்டு எப்போவுமே எங்கள் வீட்டில் தான் இருப்பார், ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப க்ளோஸாக இருப்போம் அப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்ருக்கான். அப்போ ஹீரோயினும், ஆனால் உன்னோட சர்நேமும் அங்கிளோட சர்நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவும், எங்கள் அப்பாவோட சொந்த பிரதர்லாம் கிடையாது, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இந்த அங்கிள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஹீரோவுடைய அம்மாவும்
அங்கிளும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. காலேஜ்லேயும் ஒன்றா வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. அங்கே காலேஜில் தான் அப்பாவை இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. பிறகு 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அப்புறம் அப்பாவும் அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அங்கிள் ஆரம்பத்துலேருந்தே அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிற இருந்ததுனாலையும் அப்பா கூடயும் காலேஜ் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டதுனாலையும் எங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க ஹீரோயினுக்கு மூளை ஓவர் டைம் பார்க்குது. என்ன உங்கள் அம்மாவும் அங்கிளும் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கவும், என்ன உனக்கு திடீர்னு அங்கிள் மேலே அக்கறை, எதுக்காக இப்போ அவரை பற்றி நோண்டிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவனும் சந்தேகமாயிட்டு கேட்குறான். ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காருல்ல அதனால தான் கேட்டேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட அவனுமே சரின்ட்டு நம்பிடுறான். அப்புறம் அவங்களோட காலேஜ் ஃபோட்டோ எல்லாமும் காட்டிகிட்டு இருக்கான். 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுக்காகலாம் ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும் சேர்ந்து அவங்க அடுத்த சில நாள்லேயே அவங்க ஒரு ஜுவல்லரி பீஸ் வந்து டிசைன் பண்ணி போர்ட் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹீரோயின் நிஜமாவே ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கா. ஆனால் இவன் மட்டும் அவளை சைட் அடிச்சுட்டே இருந்துகிட்ருக்கான். ஸோ இப்படியே அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் அவளோட ஃப்ளர்ட் பண்ணி ரொம்ப ஜோபியாலால் நடந்துக்கிட்டு திரும்ப அவங்களுடைய பழைய மொமெண்ட்ஸ் எல்லாம் அவளை ரீகால் பண்ண வச்சிடுறான். பிறகு அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா பாண்ட் ஆகிட்டும் இருந்துகிட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து இப்போ யாரையும் டேட் பண்ணலங்கிறது தெரிஞ்சுட்டு சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா டே வந்துட்டு அந்த பணம் கொடுத்த கேம்ப்ளரை வந்து நிறையா அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். ஃபோன் கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, கேம்லிங் ப்ளேஸ்க்கே போகிறதில்லன்னு சொல்லிட்டு. ஸோ அவனை ஆள் வச்சு கடத்தி அந்த கடன் கொடுத்தவர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இவரோட பேர் டாங். ஸோ இப்போ அங்கிள் சொல்லி தான் இவரெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவரும் டே கிட்ட என்ன கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தலான்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்காது, என்கிட்ட இப்போவே பணத்தை எண்ணி வைன உடனே என்கிட்ட பணம் இல்லை, நான் எங்கேயும் ஓடிலாம் போயிட மாட்டேன், நான் சீக்கிரமாக திருப்பி கொடுத்துட்றேன்னு இவன் கெஞ்சுறான். அவரும் விடவே மாட்டேன், உன்னால் நம்ப முடியாது, என் ஃபோன் காலை கூட நீ வந்துட்டு எடுக்கலைன்னா நீ கண்டிப்பாக வேறு ஏதோ பிளான் பண்ணுற, இதெல்லாம் வேலைக்காகாது, பேசாமல் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு நீ கடன் வாங்கினது எல்லாத்தையும் சொல்லி நான் கடத்தை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ எங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயத்தில் தெரியக்கூடாது, தயவு செஞ்சு சொல்லாதீங்க அப்படின்ட்டு இவன் கெஞ்சுறானா. அப்படின்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், உனக்கு பேரில் அந்த ஜுவல்லரி ஷாப்பில் நிறையா ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் விற்று இந்த கடனை தீத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனும் அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்காம இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ஷேர்ஸை கொஞ்சமாக விற்றுக்கிறதுக்கு ஒத்துடுறான். ஸோ இவன் எழுதி கொடுத்ததுக்கு பிறகுவா இந்த டாங் வந்து அங்கிளுக்கு கால் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, ஸோ இந்த மாதிரி டே 5% ஷேரை வந்து இப்போ எழுதி கொடுத்துட்டான் அப்படின்ட்டு. 5%ஆ, பரவாயில்லையே, முறையே 5%க்கு வந்திருக்கு. ஆனாலும் இவனோட அடிக்ஷன் தீரக்கூடாது, அவன்கிட்ட இருக்க மொத்தத்தையும் நம்ம பிடுங்கணும், அதுக்கான வழியில் அவனை எப்படியாவது பேசி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறான். அப்போ வந்து அவனை உள்ளே கூப்பிட முடியாது, ஏன்னா இது எர்த்தோட வீடு, எர்த்து வந்துட்டு நான் அவமதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட ஒரு சாக்கு சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ளே வந்துடுறா. வந்ததுக்கப்புறமா எர்த்துக்கிட்ட இப்போ ஹீரோவுடைய அங்கிளை பற்றி இவளுக்கு என்னெல்லாம் தெரிய வந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறா. அவங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ வந்து இவன் ஃபோனில் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாளாட்ருக்கு. அதையும் இவனோட ஹெல்ப்போட பிரிண்டரில் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு போர்டில் ஸ்டிக் பண்ணிவிட்டு, ஸோ ஹீரோவுடைய அம்மாவும் அங்கிளும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. காலேஜ் டேஸில் தான் ஹீரோவோட அப்பாவை மீட் பண்ணியிருக்காங்க. பிறகு அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தனக்கு வந்து ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட அம்மாவும் அவங்க அங்கிளையும் வந்து சந்தேகப்படுறா. ஹீரோயினை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு வந்து சேர்றையில் அங்கே ப்ரௌடு வந்து உட்காந்துட்ருக்கான். அங்கே அவன்கிட்ட வந்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்டாக அவனோட சிக்னேச்சர் தேவைப்படுது, ஸ்கேன் பண்ணி யாருக்கும் மெயில் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி சாக்கு வச்சுட்டு தான் அங்கே வந்திருக்கான். ஸோ அப்போ அவளும் ஒயின் அவனுக்கு கொடுத்து ட்ரிங்க் பண்ண சொல்கிறாளா. இவனுக்கு வந்து ஒரு மாதிரியாகவே இருந்துட்டுருக்கு. இருந்தாலும் அவன் நிறையா ஃபைல்ஸ் வந்து நிஜமாவே அவனோட சிக்னேச்சர் தேவைப்படுறதுனால அவன் அவளை எதுவும் வந்து சந்தேகப்படுறதை விட்டுட்டு அவளோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறான். கூடவே அவள் கொடுத்த அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒயினையும் ட்ரிங்க் பண்ணிடுறானா. வேலை முடிஞ்சிடுச்சுல, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். இவ பார்த்தா அதில் ட்ரக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாளாட்ருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் எல்லாம் தோன்ற மாதிரி அவளுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து இப்போ கலந்து கொடுத்துருக்கா. ஹீரோவோட ஸ்லீப் பண்ணி அவள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அவனை அப்பாவாக்கணுங்கிறது தான் இவளோட எண்ணமாக இருந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோவும் அந்த ட்ரிங்க்கை வந்து குடிச்சிட்றான்ல. அதுக்கப்புறமா அவன் ஒரு ரிலாக்ஸிங் பாத் எடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறேன்னா அப்போ அவனுக்கு ஹார்மோன்ஸ் காணா பின்னான்னு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு ஹீரோயினோட அவன் முன்னாடி ரொமான்டிக்காக இருந்திருப்பான்ல அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரீகால் பண்ணி பார்க்குறான். ஸோ இப்போ ஹீரோயின் கூட இருக்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கான். பட் ஆனால் ஹீரோயின் அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அந்த ப்ரௌடு தான் ஹீரோட பெர்மிஷன் இல்லாமல் அங்கே வந்து அவன் இந்த மாதிரி மயக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டை யூஸ் பண்ணி அவனோட மேக் அவுட் பண்ணிட்டு இருக்காளா. அவனுக்கு அது தெரிஞ்சு போயிடுது ஹீரோயின் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவள் கிஸ் பண்ண ஆரம்பித்தோடனே பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ன உடனே அவன் வந்து இல்லை நான் வந்து உன் கூட ஹாப்பியாக இருக்கலான்னு தான் வந்தேன், நீ பாவம் தனியாக இருப்பல்ல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு ஹீரோயின் இருக்கா, நீ முதல்ல கிளம்பு அப்படின்ன உடனே நீ என்ன ஹீரோயினாக கூட நினச்சிக்கோ, ஆனால் என்னோட ஸ்லீப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இது உனக்கே அசிங்கமாக இல்லை, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். இவன் விடாமல் அவனை துரத்துக்கிட்டே வந்துட்டு இங்கே பாரு, நீ என்ன பண்ணாலும் சரி நான் வந்து அமைதியாக தான் இருப்பேன், நீ ஹீரோயின் பேரை சொல்லிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு தேவை உன் கூட இருக்கணும்னு மட்டும்தான், நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும் போது இங்கே
பாரு உன் மேலே இருந்த மரியாதையெல்லாம் நீ என்னை நம்பாமல் என்னை ஏமாத்தினப்பவே எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ வந்து நீ ஒர்க் பண்ணுறேங்கிறதுக்காகத்தான் உன் மேலே கொஞ்சோண்டு மரியாதை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீ கேவலமாக பிஹேவ் பண்ணுவேன்னா அந்த கொஞ்சம் அந்த மரியாதையும் எனக்கு உன் மேலே இருந்து போயிடும் பார்த்துக்கோ. மரியாதையை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறதுக்குள்ளே வீட்டை விட்டு வெளில போயிடுன்னு கத்துறான். உடனே அவளும் கோவமாயிட்டாங்கிறது கிளம்புறாளா. இது இதோட முடியல, இன்னும் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே மெய்டு கிட்ட வந்து பேசி கொடுத்துட்ருக்கா. ஸோ இப்போ மெய்டு வந்து ஹீரோக்குன்னு காஃபி கேட்டான்னு போட்டுட்ருக்காங்களா. அவங்க கிட்ட வேற ஒரு விஷயம் சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவன் இங்கே ஸ்லீப்பிங் பில்ஸ் கொஞ்சம் கலந்து விட்டுட்றா அந்த காஃபியில். ஸோ இப்போ அந்த மெடிசன் வந்து அதாவது முன்னாடி கொடுத்த அந்த ஹார்மோன் ட்ரக் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை, இல்லை ஒர்க் ஆக டைம் ஆகுன்றதுக்காக இவனை தூங்க வச்சு சாதிக்கணும் அப்படின்னு பார்க்குறா. ஸோ இவன் இங்கே நின்றுட்டே இருக்கவும் மெய்டும் ஹீரோ இப்போ கூப்பிட்டாருன்னு சொன்னியே நான் போயிட்டு பேசினேன், அவரும் உன்னை வந்து இங்கேருந்து கிளம்ப சொன்னாருமா, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லி அவளை துரத்திடுறாங்க. அவளும் வந்து பல்ல கடிச்சிக்கிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் அவள் வீட்டுக்கெல்லாம் போகலை, ஹீரோவோட காம்பவுண்டில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கா. காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஹீரோ கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான், அதுக்கப்புறம் வேலையை காட்டலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவள் அங்கேருந்து கிளம்பிட்டான்னு நினச்சிக்கிட்டு மெய்டும் உள்ளே போயிட்டு ஹீரோ கிட்ட காஃபியை கொடுத்து அவள் கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கு தூங்காமல் இருக்கணும்னு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு மெய்டுக்கிட்டையும் நீங்கள் உங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு வேணா போங்க ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த மெய்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்களா. ஹீரோவும் பயங்கர தூக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு அவனோட ரூமில் போய் படுத்துடுறான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இப்போ அந்த ப்ரௌடு வீட்டுக்குள்ளே திருட்டுத்தனமாக வந்துடுறா. ஸோ ஹீரோ வந்து காலையில் கண் விழிச்சு பார்க்கும்போது அங்கே ப்ரௌடு நேக்கட் ஆகிட்டு உட்காந்துட்ருக்கா. ஹீரோ பார்த்துட்டு பதறி போக அப்பா அவளும் என்ன ரொம்ப பயந்த மாதிரியெல்லாம் இருந்துகிட்ருக்க, நேற்று நைட்டு பண்ணதெல்லாம் மறந்து போச்சு உனக்கு, எனக்கு இன்னும் எல்லாமே ஞாபகம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கா. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவன் கடைசியாக காஃபியை குடித்தோம் அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, நீ சும்மா போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, இங்கே பாரு உனக்கு ஞாபகம் இல்லைன்னு வேணா சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், அதுக்காக ஒன்றுமே நடக்கலைன்னா சொல்லாத, இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு தானே தெரியும், உனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளு, நான் இன்ச்சின்ச்சா அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் நீயும் சேர்ந்து போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இன்னைக்கு தான் உங்களோட டிசைனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க, ஸோ சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வந்துருன்ட்டு அவள் கிளம்பிடுறா. ஹீரோக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்கா. அந்த காஃபி கப்பை எடுத்து பார்க்குறான், அதில் கொஞ்சோண்டு காஃபி மிச்சம் இருக்குது. ஸோ அங்கே மெய்ட் ஆண்டியை கூப்பிட்டு அந்த காஃபியை வந்து எனக்கு வேற ஒரு கவரில் ஸ்டோர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அவங்களும் சரின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களா. அவன் அந்த ட்ரக் டெஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுடுறான். ஸோ அதில் ஸ்லீப்பிங் பில்ஸ் மிக்ஸ் ஆகியிருக்கிறது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இப்போ தெரிஞ்சிடுது. ஸோ இப்போ இங்கே ஹீரோயின் வந்து ஒர்க்குக்குன்னு கிளம்பிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ கரெக்டாக அவங்க வீட்டுக்கு வந்து நிற்கிறான். என்னடா இது காலங்காத்தால் வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி எடுத்து கேட்கும் போது இன்னைக்கு ஹீரோயின் முறையாக போர்ட் மெம்பர்ஸ்க்கு முன்னாடி வந்து பேச போகிறாள். ஸோ அவளுக்குன்னு ஸ்டைலிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு வந்திருக்கேன். அவள் ப்ரெசன்டபுளாக இருக்கணும், அப்போ தான் எல்லாரும் அவளுக்கு மரியாதை கொடுப்பாங்க, எனக்கு அதுதான் தேவைன்னு சொல்லியிருக்கான். ஹீரோயின் இதெல்லாம் தேவையா, நான் பேச தானே போகிறேன் அப்படின்னு சொல்ல, பேசுகிறதுக்கு முன்னாடி அங்கே எல்லாரும் உன்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க, அப்போவே நீ எல்லாரையும் மயக்கிற அளவுக்கு அழகாக இருக்க வேண்டாமா, ப்ரெசன்டபுளாக இருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு பேச ஹீரோயினும் இவனெல்லாம் சமாளிக்கிறது கஷ்டம்ன்ட்டு அங்கே போயிடுறா. ஸோ இவளுக்கு அங்கே மேக்கப் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இங்கே ஹீரோவும் எர்த்தும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்போ எர்த்தும் உங்கள் அங்கிளை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் தெரியும், அவளை கட்டாயப்படுத்தி என் லைஃப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லி 5 மில்லியன் பணம் கொடுத்து அனுப்பினது தானே சொல்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். எர்த்தோ அது மட்டும்தான் உனக்கு தெரியும்னா நான் உனக்காக ஃபீல் பண்ணுறேன், ஏன்னா உனக்கு தெரியாமல் ஹீரோயின் இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, அதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அவள் இப்போ வரைக்கும் நினச்சிட்ருக்கா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவள் பட்ட கஷ்டமெல்லாம் உனக்கு தெரிஞ்சாதான் அவளோட ஒர்த் உனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் அவள் ஹர்ட் ஆகாமல் உன்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவும் நீ இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவேன்னு நினைக்கவே இல்லை, ஆனால் நீ ஹீரோயினை பற்றி இவ்வளோ கன்சர்ன்டாக இருக்கிறதுக்கு உனக்கு பெரிய தேங்க்ஸ், உனக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா என்கிட்ட தாராளமாக நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஹீரோயினுமே ட்ரெஸ் பண்ணிட்டு வராளா. இவனுங்க 2 பேரும் அப்படியே பேரஞ்ச மாதிரி ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஹீரோயின் வந்து அவ்வளோ அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே கமெண்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரே ஷையாக போயிடுது. ஸோ எர்த்து வேற அவளை வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு சடார்னு அவள் கையை பிடிச்சி தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ இங்கே இவளும் எதுக்காக என்னை இப்படி எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், இது உன் காதுக்கு கண்டிப்பாக வரும், அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நேற்று உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு போனேன்ல, அந்த சமயம் ப்ரௌட் வீட்டில் இருந்தா அவள் என்னோட ஸ்லீப் பண்ணணும்னு ரொம்பவே முயற்சி பண்ணா. பட் ஆனால் நான் அவகிட்ட முடியாதுன்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லி அவள் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டேன். ஆனால் காலையில் நான் தூங்கி எழுந்திருக்கும் போது அவள் என் கூட பெட்டில் நேக்கடாக இருந்தா அப்படின்னு சொல்ல, அப்படி நீ அவளை வெளியில் துரத்தில் உன் பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்க, மரியாதை என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக பார்க்குறா. அம்மா அம்மா முதல்ல நான் சொல்கிறத கேளுமா, நீ வந்துட்டு கோவத்தில் குதிச்சிட்டு இருக்காத, சத்தியமாக சொல்கிறேன் நேற்று நைட்டு ஒன்றுமே நடக்கலை, அது மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும்,
நான் ஒரு காஃபியை குடிச்சதுக்கப்புறமா ஃப்ளாட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எங்கேயாவது நம்புற மாதிரியா கதை சொல்கிறேன் அப்படின்னோடனே நான் அந்த காஃபியை காலையில் எடுத்துகிட்டு போய் ஸ்டூம் பண்ணிவிட்டேன். அதில் தூக்க மருந்து கலந்துருக்கிறதா எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ரௌடு தான் இதையும் என்னமோ பண்ணியிருக்கா. என்னால் அடித்து சொல்ல முடியும், ஆனால் அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டது என்னமோ உண்மை தான். பட் ஆனால் அவளுக்கும் எனக்கும் நடுவில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு போவானா அப்போ உனக்கு அவள் அவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறாளோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவுமே அப்படி தான் நானும் நினைக்கிறேன், உன்னையும் என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக உன்கிட்ட இதே விஷயத்தை இப்போ வந்து சொன்னாலும் சொல்லுவா. அதுக்கு தான் நம்மளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லி நானே உன்கிட்ட எல்லாத்தையும் கிளியர் இருக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இங்கே பாரு, இந்த ஆஃபீஸில் என்னோட ஒர்க் முடிகிற வரைக்கும் நீ இதை யார்கிட்டையும் சொல்லாத, இது சீக்ரெட்டாகவே இருக்கட்டும். இப்போ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா நீ எனக்கு வந்து என்னை லவ் பண்ணுறதுனால தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேங்கிற மாதிரி பழைய மாதிரி பேசுவாங்க. அந்த பேச்சுக்கு இங்கே இடமே வேண்டாம். ஒர்க் முடியட்டும், ஒர்க் ரிலேட்டடாக அவங்க என்னுடைய திறமையை எனக்காக ஏற்றுக்கணும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்காக ஏற்றுக்கக்கூடாது. உனக்கு நான் சொல்கிறது புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோவுமே சரி அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஆஃபீஸில் அடிக்கடி வாமிட் பண்ணிட்டே இருக்காளா, ஸோ அதை அங்கிள் நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காரு போல். அவர் வந்து கேட்டுடுறாரு, என்ன நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, எப்போ பாரு வாமிட் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னோடனே அவள் அப்படியே பதில் சொல்லாமல் திருட்டு மூச்சிட்டே நின்றுட்டுருக்காளா. டேவோட பேபி தானே அப்படின்னு சொல்லி கேட்கா. அதுக்கோ வாய் சொல்லாமல் இருந்துட்டுருக்கா. சரி இவ்வளோ தூரம் முத்தி போயிடுச்சு, அதனால் எனக்கிட்ட சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரா. அப்போ இவளும் அங்கிளை கூப்பிட்டு இந்த விஷயத்தை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு உடனே இது எனக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அதனால் யார்கிட்டையும் போய் தண்டோரா போட வேலை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இவளும் அடுத்தது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. ஆஃபீஸ்குள்ளே வந்த உடனே அவகிட்ட ஓடி போயிட்டு நேற்று நானும் ஹீரோ ஒன்றா ஸ்லீப் பண்ணோம், நீ நம்பலைன்னா என்கிட்ட ஃபோட்டோஸ் கூட இருக்குது, உங்ககிட்ட ப்ரூஃபாக வேற காற்று அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் எனக்கு தெரியும் ஹீரோ ஆல்ரெடி சொல்லிட்டான், கூடவே நீ ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணப்ப உன் கழுத்தை பிடிச்சி அறியாத குறையா உன்னை வெளியில் தள்ளிவிட்ட கதையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். உடனே ப்ரௌடு அவன் அப்பெல்லாம் தான் போய் சொல்லுவான், அவனுக்கு என்கிட்ட கூட இருந்ததை உன்கிட்ட உண்மையாக சொல்லுவானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ இந்த விஷயத்துலலாம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்ல அவன் அந்த அளவுக்கு உன்னை ஏமாற்றி வச்சிருக்கான், எங்களோட ரிலேஷன்ஷிப் உனக்கிட்ட தெரிஞ்சுட்டா நீ அவனை விட்டு விலகி போயிடுவேன்னு பயப்படுறான் போல. சரி நீ நம்பட்டி போ, எனக்கு என்ன, ஹீரோவும் எனக்கும் என்ன நடுவில் இருக்குன்னுறது எனக்கே தெரியும் அப்படின்னோடனே ஹீரோயினும் ஒரு ஆம்பளையை நீ அடையணுங்கிறதுக்காக ஸ்லீப் பண்ணாமலேயே ஒருத்தனோட ஸ்லீப் பண்ணுறேன்னு அதுவும் என்கிட்ட வந்து டண்டோரா போடுற பார்த்தியா, ஸோ அதுலேருந்தே உன் லட்சணம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிட்ருக்கு, நீ அவனை கொஞ்ச நாளாகவே தொல்லை பண்ணிகிட்ருக்கியாம்மா, இப்படியே அவனுக்கு வீட்டில் போயிட்டு தொல்லை கொடுத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு துரத்துனது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸை விட்டும் உன்னை துரத்தி விட்டுருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கே கிண்டல் பண்ணிட்டு கிளம்பி போகிறாளா. அதனால அந்த ப்ரௌடுக்கு பயங்கரமாயிட்டு கடுப்பாகுது. அப்புறம் அந்த போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட அவளோட டிசைன் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வந்திருக்கா இல்லையா, இப்போ அதுக்காகன்னு சொல்லி மீட்டிங் ரூமுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறா. அப்போ தான் இவ கவனிச்சுக்கிட்டே வரா. அந்த டே இருக்கான்ல அவனுக்கு வந்து ஃபோன் அப்போ தான் அன்லாக் பண்ணிட்டு இருக்கானா, அவனுடைய பிளேஸை இவ கிராஸ் பண்ணி போகையில் ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறா. அப்போ அவனுடைய ஃபோனில் அவன் போடக்கூடிய பாஸ்வேர்டை இவ பார்த்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறா. ஸோ இது வந்து பின்னாடி யூஸ் ஆகும்னு சொல்லி இவன் மைண்டுக்குள்ளே ஒரு பிளான் போட்டுட்ருக்கா. ஹீரோவும் இவ ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி வராளேன்னு சொல்லி அவளவே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கா. பிறகு ஹீரோயினும் அங்கே வந்த உடனே அப்போ இந்த ஸ்டெப் மதரும் ஏமா என்ன டிசைன் எல்லாம் பண்ணிட்டியா, இல்லை ஹீரோ வேலை பார்க்க விட்டுட்டு அவன் அழகில் மயங்கி போயிருக்கான்னு சொல்லிட்டு சும்மாச்சுக்கும் உட்காந்து ஓப்பி அடிச்சு சம்பளம் வாங்கிட்டு போகலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ண அவள் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கா. தேவையில்லாமல் ஒர்க்கே பண்ணாமல் சம்பளம் வாங்கி காசு தின்னுட்ருக்கவங்களாம் இங்கே பேச தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பாஸ் பண்ணுறான். சரி அப்போ எழுந்து வந்து ப்ரெசன்டேஷன் கொடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க அந்த ஸ்டெப் மதர். அதுக்கு வந்து ஹீரோவும் இப்போ ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் வந்துட்டு இன்னும் டைமே கேட்கலையே, இன்றைக்கி ஜஸ்ட் டிஸ்கஷன் மட்டும் தானே இருக்குது அப்படின்னோடனே இவ தான் எல்லாம் டேலண்டட், எல்லா வேலைக்கும் வந்து கரெக்டாக இருப்பா, ப்ரொஃபஷனலாக இருப்பான்னு சொல்கிறல்ல, ஸோ இப்போ ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் மதரும் ஹீரோயினையும் ஹீரோவையும் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் பார்த்தா ஆல்ரெடி ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டாக வந்திருப்பா போல். ஸோ இப்போ வந்து அந்த டிசைனை பற்றி கிழின்னு கிழிச்சு எடுத்துடுறா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. யாருக்குமே வந்து ஹீரோயினை எதுவும் வந்து குறை சொல்லணும்னே தோணலை. அந்த அளவுக்கு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு அந்த இடத்துல அவள் வாட்டுக்கு ஏளனமாக சிரிச்சிட்டு இருக்கா. அவளை டீஸ் பண்ணவங்களெல்லாம் பார்த்து அந்த டாங்குங்கிறவன் டே கிட்ட ஃபோன் பண்ணி மிச்ச பணத்துக்காகன்னு சொல்லி அவசரப்படுத்திட்டு இருக்கும் போது நான் தரேன் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி இவனும் பேசிகிட்டு இருக்கானா. இப்போ ஹீரோயின் வந்து இப்போ அந்த கேம்பிளிங்கில் இவன்கிட்ட இருந்து பணம் வாங்குறது ஷேர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறது அந்த டாங்குங்கிற பர்சன் தான் அப்படின்னு சொல்லி இவனோட கான்வர்சேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறான். எல்லாம் அங்கிள் கைக்கு வரக்கூடாது அப்படின்னு இவளும் நினச்சிக்கிட்டு ஹீரோக்கு அங்கிளே வந்து எதிரியாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவன் மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ அங்கே டே மேலே இடிக்கிற மாதிரி வேணும்னே போகிறா. ஸோ அப்போ டேவும் அவளை திட்டிட்டு முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறானா. பார்த்தா அவள் இடிக்கிற மாதிரி போனப்போ சும்மாலாம் போகலை, பிளான் பண்ணி தான் போயிருக்கா. அவனோட ஃபோனை பாக்கெட்லேருந்து சுட்டுடுறா. ஸோ இவ தனியாக ஓடி வந்துட்டு அவள் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்டை போட்டு இப்போ ஃபோனை வந்து அன்லாக் பண்ணிடுறா.
ஸோ அதில் டாங் அப்படிங்கிறவனுக்கு தான் கடைசியாக கால் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஃபோன் நம்பரை இவன் மெமரைஸ் பண்ணிக்கிட்டே நின்றுட்டுருக்காளா. அப்போ இங்கே வாஷ்ரூமில் டேவும் அவனோட ஃபோனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட் ஃபுல்லாக தேடிட்டே இருந்துட்டுருக்கான். பாக்கெட்டில் தானே வச்சுருந்தேன், இப்போ தானே டாங் கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள வணங்கிட்டு அவன் பக்கத்தில் எங்கேயாவது வச்சுருப்போமோன்னு சொல்லி தேடிட்டு சுற்றிட்டு இருக்கானா. அப்போ ஹீரோயினும் அங்கே டேவோட மொபைலில் பாஸ்வேர்டு ஆல்ரெடி பார்த்ததுனால போட்டு எடுத்துட்டால. ஸோ இப்போ வந்து கடைசியாக அவள் கால் பண்ணியிருக்கிறது அந்த கேம்லருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டு அவனோட நம்பரை மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்கா. அந்த சமயத்தில் கரெக்டாக ஹீரோ அவளுக்கு பின்னாடி வந்துடுறான். என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் இவளுக்கு பயங்கர ஷாப்க்கு உடனே ஃபோனை பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறாளா. ஹீரோவும் என்னமோ ஒழிச்சு வச்சுட்டு இருக்கா, மரியாதை என்கிட்ட காட்டுன்னு சொல்லி அவள் கையை எடுத்து ஃபோனை பார்த்துடுறான். ஸோ ஃபோனை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது அது டேவோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன்கிட்ட கேட்குறான், இங்கே டேவோட ஃபோனை வச்சு நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் இங்கே பாரு இப்போல்லாம் ஏதோ கொஷின் கேட்காத, மரியாதை ஃபோனை சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்காளா. இவன் வந்து விடாமல் கொஷின் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ பாரு நீ என்கிட்ட எதையும் மறைக்கிற, என்கிட்ட உண்மையை நீ சொல்லனா நான் டே கிட்ட போயிட்டு இந்த ஃபோனை நீ அவன்கிட்ட இருந்து திருடிட்டேன்னு போட்டு கொடுத்துருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறானா. ஹீரோயினும் இங்கே பாரு சத்தியமாக சொல்கிறேன் உன்கிட்ட எல்லாத்தையும் அப்புறமா சொல்கிறேன், இப்போ முதல்ல அவன் சந்தேகப்படுறதுக்குள்ளே நான் இந்த ஃபோனை கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்க்கணும், அதை கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு வெளியில் வரா. கரெக்டாக டேவும் ஃபோனை தேடிக்கிட்டு அவன் வந்த வழியெல்லாம் வந்துட்டே இருந்துட்டுருக்கான கீழே பார்த்து. அப்போ ஹீரோயின் திரும்ப அவன் மேலே இடிக்க போகிற மாதிரியே போயிடுறா. ஸோ இவனும் எனக்கிட்ட கண்ணே தெரியாதா அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு கத்திட்டு இருக்கவும் அவள் டக்குன்னு டே கிட்ட சாரி கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே அவனை கிராஸ் பண்ணி போகையில் அவன் பாக்கெட்லேயே திரும்ப ஃபோனை வச்சிடுறா. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் அந்த இடத்துலேருந்து சிரிச்சிட்டு இருக்கான். எப்படியெல்லாம் இந்த திருட்டு வேலை பார்க்குறா இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் டே வந்து ஃபோன் கிடைக்கலன்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு கத்திட்டு இருக்கானா. அப்போ கோவத்தில் வந்து அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும் போது தான் என்னவோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஸோ கை வச்சு செக் பண்ணும்போது உள்ளே ஃபோன் இருக்குன்றதை பார்த்துட்றான். அதை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர ஷாக்கு. இவ்வளோ நேரம் நான் செக் பண்ணப்போ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தனியாக பெணாத்திக்கிட்டே நிற்கும் போது தான் அவங்க அம்மா அங்கே வராங்க. என்னாச்சுடா ஒரு மாதிரியாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை ஃபோனை தேடிட்டு இருந்தேன், ஐயோ நான் வைக்காமலே என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் இப்போ திருப்பி பார்த்தா என் பாக்கெட்லேயே இருக்குது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் ஏதாவது மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, ஹீரோயின் தான் என்னை கிராஸ் பண்ணி போனா, ஸோ கண்டிப்பாக அவள் தான் இந்த திருட்டு வேலையை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்ல அவன் நிஜமாவே உன்கிட்ட திருடணும்னு நினச்சிருந்தா திரும்ப எதுக்கிட்ட அவன் பாக்கெட்டில் வந்து வைக்க போகிறா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீ தேவையில்லாமல் அவன் மேலே பழி போடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட கொஞ்ச நாளாக பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் அவன் முகமே சரியில்லை, உன்னோட நடவடிக்கையும் சரி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு வர ஆனால் வந்துட்டு உன் முகத்தில் ஒரு நிதானமே இல்லை, எப்போ பாரு ஒரு பதட்டத்தோடவே இருக்கிற மாதிரி இருக்க, ஏதாவது பிரச்சனையா இருந்தால் அம்மாட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நாள் ஒழுங்காக தூக்கம் இல்லை, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறான். ஹீரோயினும் அதுக்கப்புறம் தனியாக மீட் பண்ணுறாங்களா. அப்போ ஹீரோ வந்து அவகிட்ட சொல்லிடுறான், இங்கே பாரு உன் மனசில் நீ 1000 சீக்ரெட் வச்சுருப்ப, நீயா சொல்லட்டும் இல்லை வந்து நான் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது ஒன்று ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பல விஷயங்கள் உன்னை விட்டுருக்கேன், அது நம்மளோட பிரேக்கப் சம்மந்தப்பட்ட விஷயமாகட்டும் இப்போ வரைக்கும் எனக்கு முழுசாக தெரியாது, நான் உங்ககிட்ட கேட்கவும் கிடையாது, பட் இந்த விஷயம் ஏதோ சீரியஸாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது, அதனால் நீ எதுக்காக அவன் ஃபோன் எடுத்து நீ கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு உடனே இவன் என்ன சொல்லிடுறான்னா, இங்கே பாரு டே வந்து அவனோட பேரில் இருக்கக்கூடிய கம்பெனி ஷேர்ஸில் கொஞ்சத்தை வித்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன், அதில் வந்து டாங் அப்படிங்கிறவனுக்கு வித்ததாக தான் எனக்கு தகவல் வந்துச்சு, ஸோ அந்த டாங் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் அந்த டாங்கோட ஃபோன் நம்பர் எடுக்கிறதுக்காக டேயோட மொபைல் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ இந்த பக்கமாக கொஞ்சம் கடுப்பாகிறான். இங்கே பாரு அங்கே வந்து இவனோட விஷயத்துலலாம் நீ இன்வால்வ் ஆகாத, நீ வந்து இந்த மாதிரி பதுங்கி பண்ணுறதை பார்த்தாலே ஏதோ ரிஸ்க் பெருசாக இருக்குன்னு எனக்கு தோணுது, உனக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது இல்லை உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயவு செஞ்சு என்கிட்ட வா, உனக்கான வேலை எல்லாத்தையுமே நான் பண்ணி கொடுக்குறேன், தயவு செஞ்சு நீ யார்கிட்டையும் ஹர்ட் ஆகிடாத, எங்கேயும் போய் எந்த ட்ரபிள்லையும் மாட்டிக்காத அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுனால தான் நான் இதை பற்றி விசாரிக்கணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னொன்னே ஹீரோவும் உனக்கு வேறு எதுவும்லாம் தெரியாதில்ல, வேறு எதுவும் என்கிட்ட இந்த மறைக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறமா இவனும் கம்பெனிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கானா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஷேர்ஸ் நிஜமாவே 5% டாங் அப்படிங்கிற பேரில் இங்கே இவன் தான் விற்றுருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இது தெரிஞ்ச உடனே ஹீரோயினோட சந்தேகம் நிஜம்தான் போல், ஆனால் இப்படி வந்து டே விற்கிறதுக்கு அவங்க அம்மா விற்றுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவன் சந்தேகப்பட்டுட்டு அன்றைக்கி நைட்டே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அப்போ தான் அவங்க அம்மாவும் டெய்லி வந்து இங்கே டே வெளியில் கிளம்பி போயிட்டுருக்கான்னு அவனை ஸ்டாப் பண்ணி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ உள்ளே வந்த உடனே அவங்க அம்மாவும் எதுக்கடா வீட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இது எங்கள் அப்பா வீடு, நீங்கள் வந்து இதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டேவை பார்க்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக 5% முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கிட்ட விற்ற அப்படின்னு சொல்லி டேவை பார்த்து கத்துறான். அப்போ தான் அவங்க அம்மாவும் என்ன ஷேர்ஸை விற்றானா, என்னடா நடந்துட்டுருக்கு, என்னடா சொல்கிறான், பொய் சொல்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு டேவும் அமைதியாகவே இருந்துட்டுருக்க. அவங்க அம்மாவுக்கும் கடுப்பாகுது, என்ன பண்ணுன்னு உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னோடனே கேம்லிங்கில் டெப்ட் ஆகிடுச்சு, 50 மில்லியன் பணமாக நான் எங்கேருந்து அடைக்கிறது, அதுக்காகத்தான் நான் வந்து இப்போ இந்த ஷேர்ஸை விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா பொல்லின்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்க நீனு, இந்த கேம்லிங்லலாம் இன்வால்வ் ஆகாதுன்னு ஆரம்பத்திலே உங்ககிட்ட சொன்னல, உன் புத்தி எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிகிட்டு இருக்கும் போது இவன் அழுதுகிட்டே கத்த ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாருங்கள் ப்ரௌட் என்னை விட்டுட்டு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல,
முடியல. ப்ரௌடு என்னை விட்டுட்டு போனதையும் நான் சோகமாக இருக்கிறதையும் மறைக்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு எதுலேயுமே வந்து ரிலீவே கிடைக்கல. இந்த கேம்லிங் தான் கொஞ்ச நாள் அது என் மனசை ப்ரௌட் பக்கம் திரும்பாமல் வச்சுருந்துச்சு. அதுக்காகத்தான் நான் அதில் இன்வால்வ் ஆனேன். பட் ஆனால் கடன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவும் இதெல்லாம் ஒரு ரீசனாடா, சும்மா காரணம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டு இருக்க, அவள் தான் வேணான்ட்டு போயிட்டால, அப்புறம் எதுக்குடா நீ இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்படியெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, திரும்ப கேம்லிங் பக்கமே போகக்கூடாது, நல்லபடியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது பண்ணி ப்ரௌடை கூட்டிகிட்டு வாங்க. ப்ரௌட் இல்லாமல் என்னால் வாழ்க்கையை யோசிச்சு கூட பார்க்க முடியல, எனக்கு ஒரு நாள் நரகமாக இருக்குமா, அவன் என் வாழ்க்கையிலலாம் செத்துருவோமா அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் ரொம்பவே நொந்து போயிட்டு, அப்படி தான் நீ வந்துட்டு ஒருத்தி பின்னாடி போய் சாவ அப்படின்னா செத்துருடா, என்கிட்ட வராத, நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போ லைஃப்பில், இனிமேல் நீ செத்து கிடந்தா கூட நான் அவனை பார்க்க வர மாட்டேன் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோக்கு மனசு வருத்தமாக போயிடுது. இங்கே இவனும் அவங்க அம்மா டோர் நாக் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு அவங்க அம்மா கதை தட்டிகிட்டே இருக்கான். அம்மா நான் கேம்லிங்லாம் போக மாட்டேம்மா, ப்ரௌடை திரும்ப வரணும்னு கேட்க மாட்டேம்மா, தயவு செஞ்சு கதவை திறங்கம்மா, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். அவங்க அம்மா உள்ளே அந்த பக்கமாக அழுதுட்ருக்காங்க. அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு, நானும் நல்லபடியாக தானே பிள்ளையை பெற்று வளர்த்தேன், சார் யாருக்கும் தப்புன்னு நினைக்காத எனக்கு போய் இப்படி ஒருத்தன் கிடச்சிருக்கானே, இவன் நல்லபடியாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன், இவன் ஏன் ஹீரோ மாதிரி இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு, நீ நினச்சது கரெக்டு தான், இந்த மாதிரி 5% ஷேரை வந்து கேம்லிங் டெப்ட்டுக்காகன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கானாட்டிருக்கு. இப்போ தான் வந்து விஷயம் தெரிய வந்துச்சு, ஸ்டெப் மதருக்கும் இப்போ தான் தெரிஞ்சது இந்த விஷயம், இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் இன்ஃபார்ம் பண்ணணும். நான் இங்கே ப்ரௌடை வந்து என்னோட வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன், அவகிட்ட சில விஷயங்கள் நான் வந்து வெளிப்படையாக பேசணும், அந்த ட்ரக் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படின்னோடனே ஹீரோயினும் அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறேன், நீ ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு உடனே, இல்லை ப்ரௌடு சம்மந்தப்பட்ட விஷயத்த உனக்கு தெரிஞ்சு தான் நான் எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட மறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறியோ இல்லையோ, எனக்கு வந்து அது மனசு உறுத்தலாக இருக்கும், அதனால நான் உங்ககிட்ட முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் வீட்டுக்கு வந்திருப்பா. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறான். இப்போ சந்தோஷமாக ஹீரோட வீட்டுக்கு வரா. எத்தனை நாளுக்கு அப்புறம் நீ என்னை இந்த மாதிரி ஃபோன் பண்ணி உன் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோ சந்தோஷமாயிட்டு கேட்க, ஆமாம் நீ என்னைக்கு என்னை சீட் பண்ணுறது விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அதுக்கப்புறத்துலேருந்து நான் உன்னை வரவே சொல்லலை அப்படின்னு கொத்தி காட்டுறான். இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசுகிற, அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோ சரி இப்போ நம்ம முன்னாடி மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே உன்னை வர சொன்னது வேற ஒரு விஷயத்துக்கு, எனக்கு எதுக்காக காஃபியில் ஸ்லீப்பிங் பில்ஸ் கலந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அவளும் என்ன வளரிட்டு இருக்க, நான் இப்பெல்லாம் பண்ணலையே அப்படின்னோடனே, இங்கே பாரு சாட்சியும் என்கிட்ட இருக்குது, எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது, நான் ட்ரக் டெஸ்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன்னு உடனே இவளோ இல்லை நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரௌட், நீ டேயோட ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டுருக்க, ஸோ அந்த பேபியை என் தலையில் எப்படியாவது கட்டணும்னு நீ பார்க்குற, அதுக்காகத்தான் என்னவாது பண்ணி என் கூட ஸ்லீப் பண்ணணும்னு பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்திருக்க, ஸோ உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்னு உடனே இவளுக்கு பயங்கர ஷாக்கு, இவளோட ப்ரெக்னென்சி மேட்ரு எப்படி வந்து இவனுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னு இவ்வளோ ஆரம்பிக்க, இங்கே பாரு ஒன்றை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறான், நீ இல்லாமல் அவனால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு அவன் போயிட்டான், ஸோ கண்டிப்பாக நீ போயிட்டு குழந்தைய பற்றி சொன்னேன்னா உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது அத்தனையும் மறந்துட்டு ஒன்றை கையில் வச்சு தாங்குவான், நீ ஆசைப்பட்ட மாதிரியான வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும், டேக்கும் அவனோட காதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவ்வளோ ஆனால் எனக்கு வந்து கூட இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, நான் ஒன்றைத்தான் லவ் பண்ணுறேன், நாம் பழைய மாதிரி இருப்போம், நான் அது சும்மா வந்து தப்பு பண்ணிட்டேன் தான், இனிமேல் நான் உன்னை சீட் பண்ண மாட்டேன், உனக்கு உண்மையாக இருப்பேன், உன் கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு ப்ரௌட், உனக்குலாம் வந்துட்டு யார் மேலேயும் காதலே வராது, நீ அவ்வளோ பெரிய சுயநலவாதி, உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் பண்ணுவேன், நீ ஒன்றை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், அதை தான் முன்னாடியே பண்ண, அதை தான் இப்பயும் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மரியாதை கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ முடியாது, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோவில் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானா. ஸோ அப்போவுமே என்னால் உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியும், இந்த உலகத்திலேயே வந்துட்டு சந்தோஷமான ஆம்பளையா நீ தான் இருப்ப, என் கூட ஸ்லீப் பண்ண மட்டும் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது, இங்கே பாரு எனக்கு சத்தியமாக உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஹீரோயின் இருக்கா, அவள் மட்டும்தான் எனக்கு போதும், அவளை தாண்டி நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு உடனே, அவள் தான் நீ வந்து சூஸ் பண்ணுறல, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டல, அவளுக்காக உனக்கு இருக்கு பாரு, நாளைக்கே நீ வந்து என் காலில் விழுந்து கெஞ்சுவ, என்னை ஏற்றுக்கோ ப்ரௌடுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு கத்தி அந்த இடத்துல அழுதுட்டுருக்கா. அடுத்ததான் அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்து அங்கிள் கிட்ட குதின்னு குதிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட நான் ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்தையே சொன்னீங்கன்ட்டு, அவரும் நான் சொல்லலை, ஒருவேளை ஹீரோயின் வந்து ஒன்று பழி வாங்குறதுக்காக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அவ மூலையும் அப்படியே அதை நம்பிடுது. ஆல்ரெடி ஹீரோக்காகத்தான் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்றதை ஏற்றுக்க முடியல, ஸோ ஹீரோயின் தான் இவங்க 2 பேரும் இப்போ பிரிக்கிறதுக்கு நடுவில் வந்திருக்கா அப்படின்னு அங்கிள் சொன்ன உடனே இவன் நம்பிக்கிட்டு சும்மா விட மாட்டேன் பழி தீப்பன்னு கத்திட்டு இருக்காளா. அப்போ திடீர்னு அவளுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடுது. அங்கிளும் அந்த இடத்துல வாஷ்ரூம் இருக்குது சீக்கிரம் போன்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறாரு. அவள் இப்போ அங்கே போயிட்டு வாமிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக அங்கிளுக்கு டாங் கிட்டேருந்து கால் வருது. ஸோ அந்த சமயத்தில் இங்கே வந்து இவள் ஒளிஞ்சிருந்து ஒட்டி கேட்டுட்ருக்கா, இப்போ வந்து டாங்குன்றது யார், அங்கிள் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து அங்கிள் இங்கே பேசிகிட்டு இருக்காரா.
அப்போ அந்த டாங் கால் பண்ணிட்டு டே வந்து நம்மக்கிட்ட ஷேர்ஸை விற்ற விஷயம் அவங்க அம்மாவுக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு போல். ஸோ அவங்க அம்மாவே இப்போ நேரில் வந்துட்டு அவன் பட்ட கடன் எல்லாத்தையும் கேஷாகவே கொடுத்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பிளான் சொதப்பிச்சேன்னொடனே அந்த அம்மாவுக்கு எப்படி இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சுது, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. கண்டிப்பாக டே சொல்லியிருக்க மாட்டான். இதில் வேறு ஏதோ ஒரு விஷயமும் நடக்குது. சரி நம்ம பிளானை வந்து திரும்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். டேவை எப்படியாவது கேம்லிங்குள்ளே கூட்டிகிட்டு வா, அவனோட ஷேர்ஸ் மொத்தமும் எனக்கு வேணும், அப்போ தான் இந்த கம்பெனி என் கைக்கு வரும். அதனால் நம்ம லேட் ஆகவும் கூடாது. ஹீரோயின் சம்மந்தப்பட்டிருக்கனால ஹீரோ வந்து இப்போ எல்லாத்தையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். அவள் வந்ததுலேருந்தே பிரச்சனையாகிட்டு தான் இருக்குது. ஸோ ஹீரோ வந்து சந்தேகப்பட்டு அதிகமாக ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நான் அந்த கம்பெனி எனக்கு சொந்தமாக கேட்கணும்னு சொல்லி பேசி முடிக்க இங்கே ஒட்டு கேட்குற ப்ரௌடும் கிளாப் பண்ணிட்டே வரா. ஓகே ஓகே நான் மட்டும்தான் ஹீரோவை ஏமாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கே குதிச்சிட்டு இருக்கான். பட் அவன் ரொம்பவே லவ் பண்ணி ரொம்பவே ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய அங்கிளுமே அவன் காலை வர்றதுக்கு தான் நிற்கிறாருன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணுவான் அப்படின்னு உடனே அங்கிளும் சிரிச்சுக்கிட்டே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, நீ தான் இப்போ அவனை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு சொல்லி கேட்க அதில் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. 10% கம்பெனி ஷேரை உங்ககிட்ட கொடுக்குறேன். நீ இப்போ வெறும் எம்ப்ளாயியாக இருக்கிறனால தானே எல்லாரும் உனக்கான பின்னான்னு மரியாதை எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ உன் மேலே ஷேர்ஸ் வந்துடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக உனக்கு ஒரு போர்டு மெம்பராக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி இவர் ஆசை காட்ட அவ்வளோ சரி அதெல்லாம் கரெக்டு தான், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், ஹீரோவை இப்போ நான் பழி தீக்கணுங்கிறது மட்டும் தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான பாண்டுக்கு கால் பண்ணிவிட்டு இவன் வந்து மீட் பண்ண சொல்கிறான். ஸோ அவனை வந்து மீட் பண்ணுறான்னா அப்போ பார்த்தா இவன் வந்து நிறைய பணம் கொடுக்குறேன், உன்னோட குழந்தை வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கு, அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக நீ நிறைய இல்லீகல் திங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்றது எனக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணால் உனக்கு பல்க் அமௌண்ட் கொடுப்பேன், நீ வேறு எந்த வேலையை ஏற்றுக்க வேணாம், உன் குழந்தை கூடவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நான் என்ன பண்ணணும்னு இன்னும் சொல்லி பணத்தை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயினை ஏதாவது வந்து கேஸில் வந்து பெருசாக மாட்டி விடணும்னு நினச்சிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் ட்ரக்ஸ் கொடுக்குறேன், அது எப்படியாவது ஹீரோயினோட ஹேண்ட்பேக்கில் போட்டுடு, அப்படி நீ கரெக்டாக போட்டுட்ட ஹீரோயின் ஜெயிலுக்கு போயிட்டானா நான் உனக்கு இதை விட அதிகமான தொகையை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு உடனே அவள் உன்னை என்ன பண்ண அவள் வாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு இவனும் வர நான் சொன்னதை மட்டும் செய், எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறான். அவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஆனால் கிளம்புறவன் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இவங்க பேசின கான்வர்சேஷனை அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானாட்ருக்கு. அதை கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட போட்டு காட்டுறான். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு காட்டின உடனே ஹீரோயினும் எர்த்து இந்த பக்கத்தில் ப்ரௌட் இந்த அளவுக்கு போவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோயினும் அம்மா நீ எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற, முன்னாடி நானும் ஹீரோவும் இருந்த லொக்கேஷனை நீ தானே போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு ப்ரௌடும் உனக்கு நிறைய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன், உன்னை கெட்ட வழிகளில் நான் தான் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன், உனக்கு கெட்டுதல் எல்லாத்தையுமே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன், ஆனால் இப்போ நான் உன்கிட்ட வந்து கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அவனும் ஒய்ஃப் இறந்துட்டதாகவும் அவனோட ப்ரீமேச்சூர் பேபி வந்து இப்போ ஒரு ஹார்ட் கண்டிஷனில் சஃபர் ஆகிட்டு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு நிறைய தவறுதல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உன்னை எதிர்த்து என்னால் தவறு பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே ஹீரோயினும் குழந்தைய பார்க்கணும்னு சொல்கிறா. சரின்ட்டு இவனுமே கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த குழந்தைக்கு எப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு என்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த குழந்தை இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அடுத்த நிமிஷம் நானும் செத்துருவேன், இந்த குழந்தைக்காக தான் இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே திருந்தினவனா சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் நீ ஒன்றும் கவலைப்படாத, இனிமேல் தப்பெல்லாம் எதுவும் பண்ணாத, உன் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்க மட்டும் பாரு, குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் உனக்கு அப்பப்போ பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதெல்லாம் எதுக்கு, நீ எனக்கு எதுக்காக பண்ணணும்னு பாண்டு வந்து கேட்கும்போது இங்கே பாரு எங்கள் அம்மா செத்து போன அந்த 7வது வயசுலேருந்து நீ மட்டும் தான் எனக்கு துணையாக இருந்திருக்க, எனக்கு நீ எத்தனை முறை சாப்பாடு போட்டிருப்ப, எத்தனை முறை தங்க இடம் கொடுத்துருப்ப, அதுக்கெல்லாம் இப்போ நான் கைமாறு பண்ணுறதா நீ நினச்சிக்கோ